அடைவது எப்படி? ஃபர்ஸ்ட் நம்ம யாரையுமே உடனடியாக ஏற்றுக்க தேவையில்லை. யாரையுமே குரு என்று ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஏன்னா குரு ஒருத்தன் ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் யூ ஆர் கைடட் பை ஹிஸ் பிலாசபிஸ். அதனால யூ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர். இது வரைக்கும் இந்த கேள்வியை எத்தனையோ மகான்களிடத்தில் கேட்டவர்கள் இருக்கிறார்கள். பால் பிராண்டன் என்ற ஒரு வெள்ளக்காரர் 1931 பரமாச்சாரியார்கிட்ட கேட்டான், என்ன நீங்க சிஷ்யனா ஏற்றுக்கோங்கன்னு. அவர் சொன்னார், இல்லை நான் ஒரு சன்னியாசி, அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் யாரையும் ஏற்றுக்க முடியாது, உனக்கு ஒரு குரு இருக்கார், அவர் திருவண்ணாமலையில் இருக்கிறார், நீ அவர்கிட்ட போனார். அப்ப யாருக்கு யார் குருங்கிறது கூட ஏற்கனவே நிர்ணயமான ஒரு விஷயம். யாருக்கு இந்த உலகத்துல எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது, ஒரு பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாலே அவளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் உலகத்துல பிறந்திருக்கணும். அந்த மாதிரி யாருக்கு யாருங்கிறது ஒரு இன்டர்லிங்க்ல எத்தனையோ ஜென்மங்களாக வருகிற விஷயம். அப்ப பரமாச்சாரியார் சொல்லியும் கூட பால் பிரண்டன் அவர்கிட்ட போவே இல்லை, ரமண மகர்ஷி கிட்ட போவே இல்லை. அவன் கப்பல்ல போறதுக்காக டீட்டு வாங்கின்னு உட்காந்துருக்கான். அப்ப திடீர்னு ஒரு பிரம்ம மாதிரி இருக்கு அவனுக்கு. எதிரில் பரமாச்சாரியா அப்படியே கோபமா நிக்கிற மாதிரி தெரியுது. அது கனவானும் தெரியல, நனவானும் தெரியல. அவர் சொல்றாரு, ப்ராமிஸ் மீ தட் யூ வில் நாட் லீவ் இந்தியா பிஃபோர் யூ மீட் யுவர் குரு அப்படிங்கிறார். அவனுக்கு என்னவோ ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி ரமண மகர்ஷிட்டு போறான். போன உடனே அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது வரைக்கும் இந்தியா பூரா அலைஞ்சிருக்கான், எல்லா பெரிய மகான்கிட்டையும் போயிருக்கான், பரமாச்சாரியர்கிட்டயும் போயிருக்கான். ஆனா அவர் தனக்கு கனெக்ஷன் இல்லைங்கிறதுனால நீ அங்கதான் போகணும்னு கைட் பண்ணி விடுறாரு. ஸோ அங்க போன உடனே அவன் ஒரு மன அமைதி கிடைக்கிறது. ஸோ எவனுடைய சந்நிதியில் செல்கிற போது உனக்கு ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமான ஒரு உணர்வு உன்னுடைய ஆத்மாவில எழுகிறதோ அவனை நீ குரு என்று ஐடென்டிஃபை பண்றதுக்கு அது ப்ரீரிக்விசிட். நீ எல்லா இடத்துக்கும் போற, எந்த இடத்துல உனக்கு ஒரு பாரம் குறைந்த மாதிரி இருக்கிறதோ, இல்லை ஏற்கனவே ரொம்ப வருஷம் பழகின மாதிரியான ஒரு உணர்வு வருகிறதோ, இல்லை ஒரு அமைதி உன்னிடத்தில் உன்னை அறியாமல் ஊற்றி எடுக்கிறதோ, அது ஒரு குருவை நீ அறிந்து கொள்வதற்கான ஒரு லட்சணம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் சந்தேகமற்ற நிலையில ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கலாம். தானா அமையும். அது உலகியல் அறிவுல தான் நீ குருவை தேடணும். ஆன்மீகத்தில் குரு உன்னை தேடி அடைந்து விடுவான். நீங்க ஆட்டோபயோகிராஃபி யோகின்னு ஒரு புக்கு படிங்க. அதுல அவருடைய லாரி மாசாய ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த போது கால்நடையா 70 கிலோமீட்டர் நடக்க வச்சு அவர் குரு கூப்பிட்டுட்டு மலை மேல கொண்டு போயிட்டு அவருக்கு குடிக்கிறதுக்கு இந்த குளிர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த மூலிகை ரசம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த அனுபவங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி பரமஹம்ச யோகானந்தாவுடைய சிஷ்யம் ஒருத்தன் சாகிறதுக்கு முன்னே, நான் இறந்து போயிட்டாக்கா நீ அடுத்த பிறவியில என்னை கண்டுபிடிச்சி எப்படியாவது காப்பாற்றணுங்கிறான். இவர் சரின்னு வாக்கு கொடுக்குறாரு. அந்த குழந்தை பிறந்ததுன்னு இவருக்கு தெரிஞ்ச உடனே ரோடா கல்கத்தாவில் இப்படி கை வச்சு நடக்கிறார். இந்த கை விரல்கள் ஆண்டனா மாதிரி. அதனால தான் மகான்கள் பிளஸிங் பண்றது. ஒரு குறிப்பிட்ட தெருவில் குறிப்பிட்ட வீட்டுக்கிட்ட வந்த போது அதுல நல்ல வைப்ரேஷன் வருது. அதை பார்த்தோன்னே இந்த வீட்டுல குழந்தை இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பாக்குறாரு. இறந்தவனுடைய முதுகில் இருந்த சில அடையாளங்கள் இந்த குழந்தையோட இருக்கு. இந்த ஆட்டோபயோகிராஃபி யோகி புக்ல இருக்கு. ஒரு குரு உன்னை தேடி அடையக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தகுதி உண்டு. இன்னொன்னு, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணுயிரும் தீரா இடும்புதரும். ஒருத்தனை நம்பாத, நம்பிட்ட முழுக்க நம்ம இந்த இடத்துல விதை போடுற, இங்கே தான் உரம் போடணும், இங்கே தான் தண்ணி ஊற்றணும், இங்கே தான் வேலி போடணும், இங்கே தான் பூச்சிக்கொல்லி அடிக்கணும், அப்போதான் பூ வரும். இந்த உலகத்துல இன்னைக்கு நிறைய பேர் நான் தேடினேங்கிறாங்க, ஒண்ணுமே கிடைக்கலங்கிறான். அது காரணம் என்னன்னா, எங்கேயோ விதை போடுறான், எங்கேயோ தண்ணி ஊத்துறான், எங்கேயோ உரம் போடுறான், எங்கேயோ வேலி கட்டுறான். எப்போ மழை போகுது? wherever you see that you have to tend it, fend it, mend it, manure it, then the blossom will come. அப்புறம் அது வரும். அது வரைக்கும் வரவே வராது. அதனால நீ உன்னையே நம்ப, உனக்கு குருவே தேவையில்லை. அப்ப தகுதியான குருவை கடவுள் உனக்கு தேர்ந்து அனுப்பிச்சு வைப்பான். சரி, எனக்கு வழி தேடணுன்ற மாதிரி இருந்தா நீ எல்லாரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு யாராவது ஒருத்தனை உருப்படியா பிடிச்சிக்கோ. ஒன்று அது உண்டு. யாராதாலும் உலகத்துல சொல்ல போற விஷயம் ரெண்டாவது கிடையாது. ஒரு கடை வீதியில 2 மகான்கள் சந்திச்சாங்க. ஒரு மகான் இன்னொரு மகானை கேட்டாரு, who are you அப்படின்னாரு. ஒரு கியூரியாசிட்டி, நீ யாருங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் சொன்னார், I know I am you, but tell who you are. நான் நீதான் என்பது எனக்கு தெரியும், நீ யார் என்று எனக்கு சொல்லலாம். ஆன்மீகத்தினுடைய உயர்நிலையே இந்த உலகத்துல 2வது வஸ்து கிடையாது, எல்லாமே ஒண்ணு அப்படின்னு தெரிந்து கொள்ளுது. எல்லா உயிரும் என்னுயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின, எல்லாம் கடந்த எண்ணம்பர் அத்தீசர், எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிறது ஆன்மீகம். இந்த உலகத்துல எல்லாருக்கிட்டையும் அந்த ஈஸ்வர சர்வபூதானம் தான் உட்கார்ந்து இருக்கு. அப்ப எந்த குருவும் புதுசா ஒண்ணும் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. அன்பே சிவம்னு சொல்லிக் கொடுக்க போறான், ஆசைகளை விட்டுருன்னு சொல்ல போறான். ஆசைகளே துன்பத்திற்கு காரணம், லவ் இஸ் காட் ஆர் அன்பேஸ். இதை தவிர எந்த மகானும் உனக்கு சொல்லிக் கொடுத்து ஒண்ணுமே இல்லை. இப்ப ஏன் ஒரு குறிப்பிட்ட மகன் கிட்ட போறேன்னா, உனக்கு ஒவ்வொரு லோகம் பின்னர் ஒரு சீன் இருக்கு. சில ரொம்ப ஆச்சார சீலமான குருமார்கள் இருப்பார்கள்,
நீ ஒரு லௌகீக விருத்தியில் இருக்கிறவன் உலகத்துல உனக்கு அது ஒத்து வராது. உனக்கு உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம் தாய்மானவர் சொல்றாரு பாரு, அந்த மாதிரி ஒரு ஆள் தேவைப்படலாம். அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, நீ எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அந்த டோஸ்ல உனக்கு கொடுக்கக்கூடிய குவாலிட்டி ஒண்ணு. ரெண்டாவது, உனக்கும் உள்ள பூர்வ ஜென்ம சுக்கிருதம், அந்த கனெக்ஷன். இதனால நீ சென்று அடைகிறாய். இப்ப எப்ப சென்று அடைந்து விட்டாயோ அதுக்கு பின்னால ஆராய்ச்சி பண்ணாது. அதான் நான் சொன்னேன், தேரான் தெளிவும். அதாவது ஒருத்தனை டக்குன்னு நம்பிடாத, தெளிந்தான் கண் ஆயிருளும். ஒருத்தன் நம்பிட்டியா ஒரு பதிவிரத மாதிரி இருக்கணும். ஆனா கணவன் அச்சாலையும் வச்சாலையும் அவன் தான் உனக்கு வீட்டுக்கார, அப்புறம் மாறக்கூடாது. யோட்டு ஓல்டான் டீம். அவன் மோசமான கணவனா இருந்தா கடவுள் என்ன தண்டிப்பாரு. நீ பதிவிரதியா காந்தாரி மாதிரி இருந்தா கிருஷ்ண பரமாத்மாவே உன்னுடைய சாபத்துக்கு கட்டுப்படுவான். யூ ஹாவ் டு பி a loyal devotee. ஜென்ல அதுதான் பிலாசபி. ஜென்ல ஒரு சிஷ்யம் போறான், உங்ககிட்ட கத்துக்கலான்னு வந்திருக்கிறாங்க. அவர் ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டார். போய் சாப்பிட்டியா அப்படின்னாரு. இவன் சாப்பிட்டு உடனே மந்திரம் கந்தனம் கொடுப்பார் போல இருக்குதுன்னு சாப்பிட்டு வருவான். எதிரில் வந்துமா தட்டு கழுவினியான்னு, இல்லைன்னு தட்டு கழுவிடுவான்னு கட்டு. அதாவது போன உடனே என் துண்டு கழுத்துல போட்டு காதில் மந்திரம் ஓதிட்டு அப்படியே மோட்சத்துக்கு கொண்டு போடுவாருன்னு நினைச்சுக்கிறான். உனக்கு தகுதி வரணும். ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தை கழுவி சுத்தமாக்கலைன்னா பால் ஊத்துனா திரிஞ்சு விடும். உங்ககிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் போக்கணும். உங்ககிட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் போக்கி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நல்ல விஷயங்களை திணிக்க முடியும். இல்லைன்னா அவனுடைய நாலேஜையும் வீணாகும், நீ அதை வச்சு விட போறது இல்லை. அதனால ஜென் பிலாசபில என்ன பண்றாரு, ஒரு குரு ஒரு சிஷ்யன் வந்திருக்கான். இவர் ஒரு ஸ்டவ்வை வச்சு பாத்திரத்தை வச்சு அதில் பால் காய்ச்சினுக்கிறார். அப்படியே பால் பொங்குது. கத்துக்க வந்தவன் சொல்றான், சாமி சாமி பால் பொங்குது அப்படின்னா, ஓ சாரிப்பா அப்படின்னு ஆஃப் பண்றாரு. அப்புறம் ஒரு டம்ளர்ல அப்படியே அதை ஊத்துறாரு, டம்ளர்ல வழியுது. சாமி சாமி பால் கொட்டுதுன்றான். ஓ ஐம் சாரிப்பா அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு டம்ளர்ல ஊற்றி. அப்போ சொல்றான், சாமி நான் இந்த ஊர்ல இருந்து உங்ககிட்ட கத்துக்கலான்னு வந்துக்கிறேன். அவர், இல்லையே நீ எனக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு வந்துக்கிறேன்னாரு. என்ன சாமி நான் எவ்வளவு நம்பிக்கையோட வந்து இப்படி சொல்றேன். ஏன்பா ஒரு பால் பொங்குது, டம்ளர்ல பால் வழின்னு தெரியாத அளவுக்கு நான் முட்டலாம். நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிற பால் நான் உனக்கு டெஸ்ட் வச்சிருந்தேன், நீ எனக்கு புத்தி சொல்லி இருக்கிற. ஸோ கத்துக்க வர்றவன் குரு எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு முதல்ல கத்துக்கணும். நீ ஏதோ குருக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, நீ கத்துக் கொடுக்க வந்தவன் கத்துக்கிறதுக்கு வந்தவன் இல்லை. அது ஒரு கிரேட்டஸ்ட் இம்பெடிமெண்ட் ஃபார் மை. ஸோ ஒரு ரைட்டான குரு என்ன பண்ணுவான், முதல்ல ஒன்று ஒப்பேத்துவான். மகாபலிபுரத்தில் எங்கேயோ ஒரு பாறாங்கல்லு கிடக்குது. அந்த பாறாங்கல்ல கொண்டாந்து முதல்ல பெரிய சுத்தி வச்சு எல்லாம் தட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் உளி வச்சு எல்லாம் தட்டுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன சிசில் வச்சு கண்ணு மூக்கெல்லாம் வைப்பாங்க சிலை. அப்போ ஒரு சிலை எதிலிருந்து வெளிப்படுகிறது, செதுக்குவதனால் அல்ல. சிலை செதுக்கிறதுங்கிறாங்க, அதை நான் ஒத்துக்கிறதே இல்லை. வேண்டாததை ஒதுக்குறது. ஒரு கல்லுல வேண்டாத விஷயங்களை ஒதுக்குகிற போது அதுல இருக்கிற முருகனும் விநாயகனும் இயேசுநாதரும் அந்த உருவத்தில் வெளிப்படுது. ஸோ வேண்டாததை ஒதுக்குற கால பரியந்தம் உனக்குள் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை வெளிப்படுத்த முடியாது. தீயவை தீய பயத்தினால் தீயவை தீயன்னு அஞ்சப்படும். அதை தான் குரு செய்யறான். அவங்ககிட்ட வர்றவங்கள எடுத்த உடனே ஒன்றும் பெரிய ஞானிகினி ஆக்கிட முடியாது. அவங்ககிட்ட இருக்கிற குறையெல்லாம் போகணும் முதல்ல. அது எப்படி செய்வான், அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பான். இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிஷ்யான உடனே குரு உட்கார வச்சு எதிரில் மனப்பலகு போட்டு அவனுக்கு ஒரு பட்டை விபூதி போட்டு ஒரு துண்டு போட்டு ஒரு மந்திரம் கொடுத்து இது ஓது சாமி எதிரில் வந்து நிற்பாரு டொயின்னு நினைச்சுக்கிறான். இப்படிலாம் கிடையவே கிடையாது. Yes to prepare you. ஒரு விவசாயம் பண்ணணும்னா கூட பூமியை கொத்தி மாடு ஆடெல்லாம் வச்சு ஊது எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ அந்த பக்குவ நேரத்தில் குரு உனக்கு கொடுப்பான். நீ அவனை நம்பி காத்து கொண்டது பொறு தேடி இரு. அதான் ஆன்மீகம்.